இந்த பகிர்வு அமைப்பினுடைய நிறுவனர். இப்படிப்பட்ட புதிய எழுத்தாளர்கள் பொதுவாக நிறைய புக் எழுதியிருக்காங்க. இப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைத்த அந்த மனதுக்காரர் தமிழ் மணவாளவன் அவர்கள் மருத்துவ தியானம் நூல் குறித்து பேசுவார். உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றில்லை. உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றில்லை. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலும் உயிர் மட்டுமன்றி இங்கே பார்க்கின்ற பொருள் எல்லாம் தெய்வம் கண்டீர். வெயில் அளிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் மேலும் இங்கே பல பலவாய் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் என்கிற மகாகவியின் வரிகளோடு இந்த ஒரு அற்புதமான பிற்பகல் அல்லது மாலை பொழுதில் பகிர்வு சார்பாக அதன் 31வது நிகழ்வு 3 நல்ல நூல்களின் அறிமுக விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர் வே. எழிலரசு அவர்கள் எழுதிய வியட்நாம் அழைக்கிறது, டாக்டர் நடராஜன் பெருமாள் அவர்கள் எழுதிய மருத்துவ தியானம், நண்பர் எழுத்தாளர் அசோக் குமார் அவர்கள் எழுதிய அதியமான் நெடுமான் அஞ்சி ஆகிய 3 நூல்களின் அறிமுக விழா. இந்த விழாவிற்கு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிற அனைவருடைய பெயரையும் குறிப்பிட வேண்டும். ஆனால் வந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர் முகத்தை பார்த்து பகிர்வு அமைப்பின் சார்பாக வருக வருக என்று என்னுடைய மனமாற உளமாற உங்களை முதற்கண் வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்வு பற்றி பேசிய போது 3 நூல்கள் என்றவுடன் யாருடைய நூலை பேச வேண்டும் என்று நான் கேட்டேன். ஏனென்றால் இந்த 3 நூல்கள் யார் பேசுவது என்பதையெல்லாம் நண்பர்கள் முரசிலி மாறன் பூங்காவை நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முதல்வர் அவர்கள் திறந்து வைத்ததற்கு பின் இலக்கிய முகாக மாற்றிய நண்பர்கள் அங்கே அமர்ந்து யாருடைய நூலை யார் பேச வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்து நண்பர் நிமோஷினி அவர்கள் என்னிடத்திலே குறிப்பிட்டார்கள். நீங்கள் டாக்டர் நடராஜன் அவர்களுடைய நூலை குறித்து பேச வேண்டும் என்று என்னிடத்திலே சொன்னார். உடனே நடராஜன் அவர்கள் டாக்டர் அவர்கள் என்னிடத்திலே ஒரு 3 புத்தகங்களை கொடுத்து விட்டு சென்றிருந்தார். 3 புத்தகங்களில் நான் உடனே டாக்டர் ஃபோன் பண்ணி, என்ன உங்கள் புத்தகத்தை பேசணும்னு நிமோஷினி அவர்கள் குறிப்பிட்டார், கவிதை நூல் தானே பேசணும்னு கேட்டேன். இல்லை 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 கவிதை நூலெல்லாம் நீங்கள் பேச வேணாம், மருத்துவ தியானத்தை பேசுங்க நீங்கள் அப்படின்னாரு. அது சரி என்ன அப்படின்னு பார்த்தா பிறகுன்னா அது ஒரு சைக்காட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்டி பற்றி பாடம் வைப்போம்ல, அது மாதிரியான ஒரு புத்தகம். அந்த புத்தகம் சைக்காட்ரி ஸ்டூடெண்ட்டுக்காக எழுதுகிற மாதிரியான ஒரு புத்தகம். எங்கே திருப்பினாலும் மனம், அறிவு, தியானம், உண்மை, அன்பு பெரட்டி அடிக்கிறாரு. 3 பக்கத்துக்கு 4 பக்கத்து பெரட்டி. இப்படி இங்கேருந்து தியானத்துலேருந்து அங்கே போனால் அங்கேருந்து அன்புக்கு வருது, அன்புலேருந்து போனால் அறிவுக்கு போகுது. இப்படியே பெரட்டி பெரட்டி வரிக்கு வரி அடிக்கிறாரு. இது எழுதுறதே ரொம்ப கஷ்டம். இந்த புத்தகத்தை எழுதுறதே ரொம்ப கஷ்டம், படிக்கிறது அதை விட கஷ்டம். இந்த புத்தகத்தை எழுதுறதே ரொம்ப கஷ்டம், படிக்கிறது அதை விட கஷ்டம். ஆனால் பேசுறது ஈஸி. ஏன்னா அவர் ஒரு புரிதலோடு எழுதுகிறார். நான் அதற்காக படிக்கிற போது மேலதிக புரிதலோடு வாசித்து விட்டேன். அதனால் அந்த புத்தகத்தின் மீதான என் அபிப்பிராயங்களை இங்கே சொல்வது எனக்கு எளிதாக இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். எனக்கு அதில் ஒரு பெரிய கடினம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நண்பர்களே, இந்த அட்டையை பார்த்தவுடன் பார்த்தேன், புத்தர் காதுல ஸ்டெத்தா, புத்தர் காதுல ஸ்டெத்தஸ்கோப்பி போட்ட அவர் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒருவரை பற்றி அறிந்து கொள்கிற அந்த உள்மனத்தை பெற்ற மகா ஞானி ஆயிற்றே. இருந்தாலும் டாக்டர் இல்லையா?
புத்தர் காதையிலையும் ஸ்டெத்தஸ்கோப்பு போட்டு அவர் எப்படி அந்த மனிதர்களின் இதய துடிப்பை அவர் காலத்தில் ஸ்டெத்தஸ்கோப் இல்லை, ஸ்டெத்தஸ்கோப் இல்லாமல் மனிதர்களின் இதய துடிப்பை எப்படியெல்லாம் கிரகித்தார் என்பதை சமகாலத்தின் சிம்பலாக அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இந்த புத்தகத்தில் 9 கட்டுரைகள் இருக்கிறது. 9 கட்டுரைகள் மனோதத்துவ கட்டுரைகள் இருக்கின்றன. இந்த புத்தகத்தை நாற்கரம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. தம்பி நல்லூர் லிங்கம் வைத்திருக்கிறார் இல்லையா, அந்த பதிப்பகத்தின் சார்பாக நாற்கரம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. 92 பக்கத்திலே உருவாகி இருக்கிற இந்த நூலின் விலை 120 ரூபாய். நாற்கரம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. எல்லா கட்டுரையை பற்றியும் டீட்டெயிலாக எடுக்கணுன்னாக்க டெய்லி ஆஃப் செஷன் கிளாஸ் மாதிரி ஒரு 3-4 நாள் பேசினா தான் இதை பற்றியெல்லாம் பேச முடியும். அப்படி பேசுவதற்கான மிக 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 அடர்த்தியான செய்திகள் நிரம்பி இருக்கிற இந்த நூல் ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டரால் எழுதப்பட்ட சைக்காலஜி நூல். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஒரு சைக்காட்ரிஸ்டால் எழுதப்பட்ட ஒரு தத்துவ சைக்காலஜி நூல் என்று நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ முதல் கட்டுரை நிஜமான உண்மை. மூடி வச்சிட்டேன். உண்மை, நிஜமான உண்மை. நடு சென்று மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நிஜமான உண்மை அப்படிங்கிறாருன்னு நான் அதை படிக்க தொடங்குகிறேன். உண்மைகள் நிரந்தரமானவை அல்ல, அவை காலப்போக்கில் அதிகாரத்தால் கட்டமைக்கப்பட்டவை என்கிறான் மிஷேல் பூக்கோ. அவன் சொல்வது எப்பவுமே உண்மைகள் நிரந்தரமானவை இல்லை, அது காலத்தின் அதிகாரத்தால் அவ்வப்போது கட்டமைக்கப்படுகிறது உண்மைகள் என்பது. இப்ப டாக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உண்மை என்பது ஒரு உண்மை இல்லை. அவர் சொல்ல வர்றது உண்மை என்பது ஒரு உண்மை இல்லை. ஒரு சிறுவனிடத்திலே, அந்த கேரக்டர் மகனிடத்திலே பேசுவதாக, அந்த குழந்தை இடத்திலே பேசுவதாக அந்த உரையாடல் நிகழ்கிறது. அப்ப உண்மை என்பது 2 உண்மை என்றால் அந்த 2 உண்மை என்ன? யுனிவர்சல் ட்ரூத் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கான ஒரு உண்மை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இங்கே வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர்க்கென்று ஒரு தனி உண்மையும் இருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டியது என்றாலும், அதையும் அவர் சொல்றாரு, தவிர்க்கப்பட வேண்டியது என்றாலும் தவிர்க்க முடியாதபடிக்கு அது நடைமுறையில் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிறார். இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, பிரபஞ்ச உண்மை என்பது இருக்கு இல்லையா, அந்த பிரபஞ்ச உண்மை என்பது இந்த பேரண்டத்தில் இந்த தமிழ் மணவாளன் என்பவர் துகள் என்கிறார். துகள் அல்ல, மீச்சிறு துகள். ஒண்ணுமே துகள்னு சொன்னா கூட அதற்கு ஒரு சின்ன ஒரு ஸ்தூல வடிவத்தை நம்மளால கற்பனை செய்ய முடியும். துகள் கிடையாது, மீச்சிறு. அதை கற்பனை பண்ண முடியாத ஒரு அணு மாதிரி தான். அணுக்கு கீழே போனால் உடைஞ்சிருவோம், அதனால அணு என்று சொல்லலாம். அவ்வளவுதான் நம்ம. ஆனால் இதை புரிந்து கொள்ளாத மனிதன், இந்த பிரபஞ்ச உண்மையை புரிந்து கொள்ளாத மனிதன் இங்கே தனக்கான உண்மையை என்னவாக இவன் உணர்ந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், பணம்தான் இங்கே உண்மை என்கிற ஒரு முடிவுக்கு வர்றான். இங்கே மனிதன் அவன் அறிகிற உண்மை பணம்தான் என்கிற உண்மைக்காக வருகிறான். அப்ப அந்த குழந்தை கேட்பதாக சொல்லுகிறார். அப்ப பணம்தான் உண்மை என்று சொன்னால், அப்ப அன்பு மற்ற குணங்கள் எல்லாம் ஒன்றும் அது ஒன்றும் பயன் இல்லையா என்று கேட்கிற போது அதற்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்றார், ஒரு மாற்று சொல்லுகிறார். பணம்தான் உண்மை என்று நினைக்கிற இந்த மனிதன் நிறைய சம்பாதித்து தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டாலும் சக மனிதர்களை சமமாக மதிக்கிற மனிதநேய சிந்தனையோடு குறைந்தபட்சம் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கும் மனமும் அமைந்தால்தான் இந்த அன்பு, பாசம், நேசம் எல்லாம் ஒரு வேளை கிடைக்கலாம். அப்போது அவை இந்த உலகத்தின் பொதுவான உண்மையாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த ஃபார்முலாவை பாருங்க.
ஒரு தனி மனிதனுடைய உண்மை என்பது ஒரு பிரபஞ்ச உண்மையாக அல்லது இந்த பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தின் ஒரு பொது உண்மையாக மாற வேண்டும் என்றால் இந்த கட்டுரையில் இறுதியாக அவர் சொல்ல வர்றது, இந்த தனி மனித உண்மை என்பது பணமாக இருக்கிறது. ஆனால் தேவையான பணத்தை சேமித்து தனக்காகவும் செலவு செய்து பிறருக்கு செய்கிற அந்த பொழுதில்தான் இந்த அன்பு, பாசம், நேயம் என்கிற பொது உண்மை உருவாகிறது என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த கட்டுரையினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். டாக்டர் இதை சொல்றதுக்காக உண்மை ரெண்டு உண்மைன்னு சொல்றாரு. அப்படி ரெண்டு உண்மைன்னு நான் நினைக்கல. ஏன்னா தமிழ்ல ஏற்கனவே சொல்ல, அந்த காலத்துல இருந்தே சொல்றான், உண்மையவே மூணு சொன்னான். வாய்மை என்றான், உண்மை என்றான், மனசுல நிஜம்னு வச்சுக்கலாம் அவர் வார்த்தையை. இந்த உண்மைக்கு வெளியே போய் மனசுல நிஜமாக இருந்தால் அது உண்மை, செயலிலே நிஜமாக இருந்தால் அது மெய், பேசுவதிலே நிஜம் இருந்தால் அது வாய்மை. அதுதானே நம் தமிழ் சொற்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. அப்படி மூணு. அதனால்தான் உள்ளத்தால் உள்ளலும் தீது, கள்ளத்தால் பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் என்று சொல்ல. அப்ப உள்ளத்தால் உள்ளதல் என்பதுதான் உண்மை. உண்மை பேசுவது என்கிற சொல்லாட்சியே தவறு என்பதை நாம் புரிந்து வைத்துக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இவர் சொல்லுகிறார், மரம் பூக்கிறது, காய்க்கிறது, கனி கொடுக்கிறது, தேவை இருக்கிற பறவைகள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் என அனைத்து உயிரினங்களும் அக்கனிகளை உண்டு பசியார கொடுக்கிறது. மனம் எந்த மரமும் தன் கனியை தான் உண்டு வளர்வதில்லை. எந்த மரமும் பழுத்திருச்சு, கொய்யா மரத்தில் கொய்யாப்பழம் பழுத்திருச்சுன்னா அந்த பழத்தை அந்த மரம் சாப்பிட்டதாக வரலாறு இருக்கிறதா? எந்த நதியும் அது ஓடுற தண்ணீரை தான் குடித்ததாக வரலாறு இருக்கிறதா? இயற்கையெல்லாம் மற்றவர்களுக்கு வழங்குவதற்காக இருக்கிறது. இந்த மனிதர்கள் தான் அதை பணப்பொருளாக மாற்றுகிறார்கள் என்கிற அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்படி பார்க்கிற போது உண்மை என்பது இரண்டு உண்மை இல்லை, உண்மை என்பது உண்மையே இல்லைங்க டாக்டர். உண்மை என்பது உண்மையே இல்லை. ஏனென்றால் முதவே சொன்னது போல, இவரே குறிப்பிடுவது போல கூட, உண்மை என்பது காலமும் சூழலும். ஃபூக்கோ சொன்னார் இல்லையா, உண்மை என்பதை காலப்போக்கில் அதிகாரம் தான் கட்டமைக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா. அப்ப உண்மை போல தோன்றும், உண்மையாக இருப்பதில்லை. பல நேரங்களில் உண்மையாக இருப்பதில்லை. ரிலேட்டிவிட்டி தியரியில், சோசியல் ரிலேட்டிவிட்டி தியரியில் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒளியின் வேகம் நிலையானது மற்றும் பார்வையாளரின் இயக்கத்தை பொறுத்து மாறாது, நேரம் மற்றும் நீளம் ஆகியவை பார்வையாளரின் வேகத்திற்கு ஏற்ப சார்புடையவை. ஐன்ஸ்டீன் சொல்லுகிற ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியில் சொல்றாரு. நான் அந்த ஐன்ஸ்டீனோட அந்த ஃபார்முலாவுக்கெல்லாம் போகல. ஏன் இதை சொல்றேன்னா, ஐன்ஸ்டீன் சொல்கிற அந்த சார்பியல் கோட்பாட்டில் அவர் சொல்வது மூணு: டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் இயக்கம். காலம், வெளி, இயக்கம் தான் ஒரு கட்டமைக்குது ஒரு செயல்பாட்டை. இப்போ ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்களேன். ஒரு பேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பேருந்து செல்லுகிறது என்று சொன்னால், ஒரு ஏசி பேருந்து உள்ளே அமர்ந்து செல்லுகிற நமக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதை நம்மால் அந்த உண்மையை உணரவே முடிவதில்லை. நம்ம பாட்டுக்கு நமக்கு 100 கிலோ. ஆனால் வெளியிலே இருந்து பார்க்கிற ஒருவன் என்ன இந்த வேகத்தில் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த உண்மையை வெளிதான், ஸ்பேஸ் தான் தீர்மானிக்குது. அந்த வெளிதான் தீர்மானிக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய உண்மை தன்மையை வெளிதான், ஸ்பேஸ் தான் தீர்மானிக்குது. ஆனால் அதை போலவே ஒரு விமானத்தில் போறோம்னு வைங்களேன். விமானத்தில் கோயம்புத்தூர்ல 4 மணிக்கு ஏறுகிறோம், இங்க 4:35க்கு இறங்குகிறோம் என்று சொன்னால், ஒரு 500-600 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு வருகிறோம் என்பதை விமானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு தெரிவதில்லை. அத மாதிரி தரையில் இருந்து பார்க்கிற போது கூட அந்த விமானம் 400-500 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுகிறது என்பதை நம்மால் கணிக்க முடியாது. அங்கே
வெளி ஸ்பேஸ் கூட தோத்து போகிறது. அந்த உண்மையை உணர்வதற்கு ஸ்பேஸ் தோத்து போகுது. ஆனால் 4 மணிக்கு அங்கே ஏறிய விமானம் 4:35 மணிக்கு 600 கிலோமீட்டரை கடந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே காலம் வந்த நன்மையை அதை தான் சொல்லலாம். டைம் அண்ட் ஸ்பேஸ் ஒன்லி இயக்கத்தை நமக்கு உண்மைகளை அப்ப உண்மை போலவும் பொய்யா இருக்குது, பொய் போலவும் உண்மையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா ஒரு உதாரணம், நிலா இருக்கு. நிலா இவ்வளவு பெருசு இருக்குது நிலா. அதனால்தான் நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தைன்னு பாரதிதாசன் சொல்றான். நிலாவை ஒரு பெண்ணின் முகமாக அவன் பார்க்கிறான். ஆனால் நிலாவினுடைய உண்மையான விட்டம் டயாமீட்டர் 3474 கிலோமீட்டர். அதுதான் உண்மை. அந்த 3474 கிலோமீட்டர் என்பது இங்கே அறிவியல் உண்மையாக இருக்கிறது. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்கிற பாரதிதாசனுடைய வரிகள் இலக்கிய உண்மையாக இருக்கிறது. பாரதிதாசனுக்கு ஒன்றும் நிலாங்கிறது இவ்வளவு பெருசுதான் நினைக்கிறவர் இல்லை, அவருக்கு தெரியாது இல்லை. அப்ப அறிவியல் உண்மை ஒன்றாகவும் கவித்துவ உண்மை ஒன்றாகவும் இலக்கிய உண்மை ஒன்றாகவும் இருக்க. அப்ப உண்மை என்பது உண்மை போலவே பொய்யாம், பொய் போலவே உண்மையாம்னு நிறைய ஒருத்தன் சொல்றான். ஒரு ஆத்தங்கரையில் நின்றுட்டு நான் இடது கை பக்கம் நிற்கிறேன் வந்துரு அப்படின்றான். ஒரு ஆத்தங்கரையில் நின்று நேராக பைக் எடுத்துட்டு இடது கை பக்கம் நின்று பிடிச்சிட்றான். ஏனென்றால் அந்த நதி ஒரு பக்கம் ஓடும் என்பது உலகத்திற்கே தெரியும். அப்ப அந்த நதியின் இடதுபுறம் என்ன என்பது அவனுக்கு தெரியுது. ஆனால் திருச்சி மதுரை மெயின் ரோட்ல இடது பக்கம் வரனா திருச்சியிலிருந்து வர்றவனுக்கு அவன் சொன்னது இடது பக்கம், மதுரையிலிருந்து வர்றவனுக்கு இவன் சொல்றது இடது பக்கம். இவனுக்கு இது உண்மை, அவனுக்கு அது உண்மை. அப்ப இந்த ஒரு உண்மை என்பது இவர் பிரபஞ்ச உண்மை, தனி மனித உண்மை என்று சொல்லுகிற இந்த கட்டுரை ஒரு வாசிப்பின் போது இத்தனை விஸ்தாரமான சிந்தனைகளை தூண்டுகிறது. இதை விட ஒரு கட்டுரைக்கு பெரிய வெற்றி ஒண்ணுமே இல்லை. ஒரு உண்மை குறித்து இவ்வளவு மேலதிகமான சிந்தனைகளை ஒரு கட்டுரை ஒரு வாசிப்பால் ஏற்படுத்துமே. ஆனால் டாக்டர் இறுதியாக இதை பேசுவது என்பது மானுடம். என்ன மானுடம்தான். இந்த இவர் சொன்ன மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்துங்கிறது மானுட தத்துவம், தனி மனித இதுங்கிறது மனோதத்துவம். அவ்வளோதான். இதுக்கும் அதுக்கும் பொருத்தி பார்த்தாங்க அப்படித்தான் இருக்கிறது. அப்போ அடுத்து ஆசை குறித்து பேசுகிறார். ஒரு ஆசை குறித்து பேசுகிற போது புத்தரையும் துணை கலைகிறார். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்கிற ஒரு சொல்லாடல் நாம் இது வரைக்கும் அதிகமாக புழங்கின சொல்லாடல் தான் அது. அந்த தலைப்பை படிக்கிற போது புதிய கவர்ச்சி ஒன்றும் எனக்கு தோணில்லை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் பலரும் சொன்ன விஷயம். அப்போ ஆசை குறித்து இவர் பேசுகிற போது இவர் வள்ளுவரையும் துணை கழித்து பேசுகிறார். அவர் வள்ளுவரை துணை கழிக்கிறாரோ இல்லையோ, வள்ளுவர் எனக்கு துணைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறார். இவர் சொல்கிற மேற்கோள்கள், இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாவற்றிலும் வள்ளுவர் எனக்கு துணை வந்து கொண்டே இருக்கிறார். அந்த குரலெல்லாம் எடுத்து பேசுகிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எவனொருவன் எதனால் நமக்கு தேவைன்னு நினைக்கிறானோ அதை விட்டு விலகிட்டான்னா அதனால் அவனுக்கு துன்பம் இல்லை. அப்போ ஆசை என்பது எதிலிருந்து வருதுன்னா, இவர் வள்ளுவன்ட்டு இருந்து எடுக்கிறார். வள்ளுவர் குறிப்பிடுறாருங்கிறதையும் குறிப்பிடுறார். அவர் அது கட்டுரையிலே சொல்கிறாரு. ஆனால் திருக்குறளை தான் அவர் சொல்லியதை தவிர கட்டுரையில் சொல்கிறார். இவர் குறிப்பிடுகிறார், ஒருவனுக்கு இன்பம் உண்டாகும் போது அதை அனுபவிக்காமல் இருக்க முடிந்தால், அதாவது ஒரு கேக்கில் கேக்கு வச்சுட்டு கேக்கு பிடிக்கும்னா கூட வேணாம் கேக்கு அப்படின்னு நினைக்கணுன்றது. ஒருவனுக்கு இன்பம் உண்டாகும் போது அதை அனுபவிக்காமல் இருக்க முடிந்தால், அதாவது அந்த இன்பத்தை நுகராமல் இருக்க முடியும் என்றால், ரிப்பீட் கொடுக்குறார் என்றால், அந்த இன்பத்தை நுகராமல் இருக்க முடியுமானால் துன்பம் வரும்போது நாம் அந்த துன்பத்தினால் துன்பம் அடைய மாட்டோம்.
அது இது வந்து யாதனின் யாதனன் இல்லை, இது வேற குரல். இன்பம் விழையான் இயல்பென்பான் தன்புருவும் தூவாமை இழான்கிற அந்த குரலை வச்சு இதை சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒன்று, ஆசை என்பது என்ன, தேவை என்பது என்ன, அது குறித்து டிபேட் பண்ணுறாரு கட்டுரையில். அப்போ ஆசையே வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க எப்படி அது அப்புறம் எப்படி வாழ்க்கை வந்து இயல்பு வாழ்க்கையில் எப்படி இருக்க முடியும்? அதுவும் லௌகிக வாழ்க்கையில் ஆசையே வேண்டாம்னா அப்புறம் எல்லாரும் புத்தர் மாதிரி போக வேண்டியதான். அப்புறம் இயல்பாக வந்து வாழ்க்கை என்பது சாத்தியமில்லை. ஆசை என்பது தேவை. என்ன தேவை தான் எல்லா விதமான கண்டுபிடிப்புகளுக்குமே தாய். தேவையில்லைனாக்கா நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் போயிடும். அப்போ இதை நான் வந்து சொல்லலை, அவர் கட்டுரையிலேயே குறிப்பிடுறாரு. ஆசையே இல்லைனாக்கா எப்படியான வாழ்க்கை வந்து அது சாத்தியம்தானா என்கிற கேள்விகளை வைக்கிறார். அப்புறம் கடவுள் தன்மை அப்படிங்கிற ஒரு கட்டுரையிலே அந்த கடவுள் குறித்தான அந்த ஆன்மீகம் குறித்தான அந்த செய்திகளை எல்லாம் பேசுகிறார். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போயிடலாம். அப்புறம் அன்பு கொர்றார். அதுக்கு தலைப்பு வந்து அழகான தலைப்பு, சிரிப்புடன் அன்பின் சந்திப்பு. அன்பே சிரிச்சுக்கிட்டு வர மாதிரி அதுக்கிட்ட ஒரு உரையாடல் நிறுத்த மாதிரி ரொம்ப ரொம்ப அங்கதம், ரொம்ப அதெல்லாம் வந்து கட்டுரைகளில் அன்பு குறித்து பேசுகிறார். உலகம் முழுக்க அன்பு என்றால் பரிசுத்தமானது, கலப்படம் இல்லாதது, ஈடு இணையற்றது, அன்பே கடவுள் என்று கடவுளாகவே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீ என்னவென்றால் நானே வெறுப்பு, நானே கோபம், நானே சிரிப்பு என்று சொல்வதும் இல்லாமல் அதை என்னிடமே வந்து சொல்லி கொண்டிருக்கிறாய், பிறகு எப்படி சிரிக்காமல் இருக்க முடியும்? இப்போ அன்பு என்பதற்கான ஒரு பெரிய பிம்பம் இங்கே கட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பை பற்றி யாராவது அன்புங்கிற அந்த குணம் இருக்குல்ல, அதை குறித்து யாருமே விமர்சித்து விடக்கூடாது என்பதாக அன்பு வந்து எலெக்ஷனில் நின்றுச்சுன்னா, இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து நின்றுச்சுன்னா எதிராளி டெபாசிட் எவனுமே வாங்க மாட்டான். அப்படி ஒரு கட்டமைப்பு அன்பு என்கிற அந்த குணத்திற்கு இந்த உலகத்திலே கட்டமைப்பு. ஆனால் அந்த அன்பு குறித்து இவர் அது குறித்தான உரையாடலை நிகழ்த்துகிறார். ஏனென்றால் அன்பு என்பது ஏன் கட்டமைப்புனா, இன்றைக்கு நேற்றல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்பும் உரியர் பிறக்குன்னு வள்ளுவர் சொன்னதிலிருந்து, அப்பா நான் வேண்டுதல் கெட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும்னு வள்ளலார் சொன்னதிலிருந்து, உயிர்களிடத்தில் அன்பு செயல் வேண்டும்னு பாரதி சொன்னதிலிருந்து சொல்லி 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 அன்பு என்பது மிக முக்கியமான குணம் என்பதை பதிய வைத்திருக்கிறார். ஆனால் அதிலே விவாதம் இல்லை. அந்த அன்பு என்பதை எப்படி இங்கே கையாளப்படுகிறது, எப்படி இங்கே கவனிக்கப்படுகிறது, அல்லது அன்பு என்பது எப்படியான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டு போலிகள் உலாவுகிறது என்பது குறித்தான அந்த விவாதம் தேவைப்படுகிறது. ஏன்னா நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அன்பின் பெயரால் என்னை அவமானப்படுத்துவாய் எனில், அன்பின் பெயரால் என்னை அவமானப்படுத்துவாய் எனில் அந்த அன்பில் தீவை அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அப்ப அன்பு என்பதில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அன்பு என்னவாக இங்கே இருக்கிறது? அப்ப வந்து அன்புக்கு உண்மை தெரியாம இருக்குமா என்று கேட்கிறார். அன்புக்கு ஒருபோதும் உண்மை தெரியாது. அன்பு இருக்கே, உண்மையான அன்பு இருக்கே, ஒரு தாய் பிள்ளையின் தவறை ஒருபோதும் ஒத்துக்கொள்றதில்லை. அன்புக்கு வந்து உண்மையை ஏற்றுக்கொள்கிற, ஏன்னா அதை கடந்து தான் இந்த அன்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அன்பு உண்மையான அன்பா? ஒரு உண்மை இருக்கிறது, அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அன்பு உண்மையான அன்பான்னு பார்க்குறோம். இப்போ ஒரு தாய் பிள்ளையிடத்திலே காட்டுகிற அன்பு என்பது அன்புதான். ஆனால் அன்பை கடந்த அது பாசம், தான் பெற்ற பிள்ளை என்கிற. கிருஷ்ணவேணின்னு ஒருத்தவங்க கவிதை எழுதினாங்க. கிணற்றில் குழந்தை விழுந்து விட்டதாக சொன்னவுடன் காடு கழனியில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களெல்லாம் ஓடி வந்து குழந்தையை தேடினார்கள், தத்தமது வீட்டில் தன் குழந்தை இருக்கிறதா என்னன்னு எழுதினாங்க. அப்ப அப்ப அன்பு இருக்கிறது, அவங்க குழந்தை மேல அன்பு இருக்கிறது. கிணற்றில் விழுந்த குழந்தையின் மீது அன்பு இருக்கிறதா? அப்ப அன்புக்கு வந்து அது ஒரு ரிலேட்டிவ் குணமா மாறி போகுது இல்லை இந்த இடத்துல. அது ஒரு சார்பு நிலைக்கு வந்துடுது இல்லை. அப்ப அன்பு என்பது, உண்மையான அன்பு என்பது உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்ங்கிற இடத்துக்கு நகரணும். பெத்த பிள்ளைகிட்ட அன்புங்கிறத வந்து பெருசா பேச முடியாது. இவற்றையெல்லாம்
அன்பு குறித்து மிக அழகாக இவற்றையெல்லாம் உள்ளடக்கின ஒரு ஒரு கட்டுரையாக அமைந்திருக்கிறது. ஒரு தேநீர் சந்திப்புங்கிற ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. கதை இல்லாதும் கட்டுரை தான், கதையாக தோணிச்சு எனக்கு அதை பார்க்குறப்ப. ஒரு ஒரு பார்க்கிலே அமர்ந்திருக்கிறார். பார்க்கில் அமர்ந்திருக்கிறப்ப ஒருத்தர் வருவாரே காணோம். என்னன்னா ஒரு வயதானவர் வருகிறார். வயதானவர் வந்து வழக்கம் போல் அவர் எந்தோவா இல்லை, ஒரு மாதிரி சோர்வடைந்திருக்கிறார். என்ன ஒரு மாதிரியா வர்றீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்லைப்பா வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன உடனே உட்காருங்க என்னன்னு பேசலாம் அப்படிங்கிறாரு. இவர் என்னத்த பேசுறது போ அப்படின்னு அவர் ஏதோ ஒரு மாதிரியே சொல்கிறாருங்களா. இவர் உடனே அதுதான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறதுன்னு முடிஞ்சு போச்சே, ஆகி போச்சே, அது என்ன ஏதுன்னு சொன்னால் நானும் அது கேட்பேன்ல. நான் நக்கல் பாருங்க, தற்கொலை பண்ணிக்கலாம்னு அவன் வர்றான், அதுதான் முடிவு பண்ணிட்டியாப்பா எல்லாம் முடிச்சுக்கலான்னு மேட்டரை சொல்லு, நானாவது கேட்பேன்ல அது என்ன ஏதுன்னு நினைக்கிறேன். அந்த அங்கதமும் நக்கலும் டாக்டருக்கு உரியது. அது ஐயோ வலிக்குதுன்னா வலிக்காமல் என்ன பண்ண, உட்காரு அப்படின்னு. வலிக்குதா சரி உட்காரியா, அப்புறம் வலிக்கலன்னு சொல்கிறதுக்கு என்ன, உட்காரு சரிப்படுத்தலாம் உட்காரு. இப்படி அங்கதமாக ஒரு 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 அவரிடத்துல ஒரு இதாக பேச தொடங்கி முடிவிலே நிறைய பேசுகிறாரு. அறிவு சொல்கிறத மனசு கேட்காதீங்கிறீங்க, அப்போ அப்படின்னா அறிவு மனசும் வேறையா என்கிற இடத்துக்கெல்லாம் போய் அந்த கட்டுரையில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று வந்த அந்த பெரியவரை மிக சிரிப்போடு விடைபெறுகிற இடத்திற்கு முடிக்கிறார். உள்ளபடியே நான் அதை வாசித்த போது ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுக்கால சிகிச்சை செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு கட்டுரையில் இவர் கட்டுப்படுத்தி எழுதியிருக்கிறார். அப்படித்தான் தோணுச்சு. ஒரு ஒரு 12 மாதங்களேனும் சிகிச்சை செய்து சரிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை அப்படி எழுதினா அது ஒரு டாக்டர் எழுதுகிற புத்தகம். இந்த ஒரு கட்டுரைக்குள் தொடக்கத்திலிருந்து அந்த கேலியும் கிண்டனமாக ஆரம்பித்து அவருக்கு ஒன்றொன்னா விளங்க வச்சு, இதில் முக்கியமானது வந்து அவர் சொல்கிற காரணம், பெற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன், இன்னமும் என்கிட்ட பங்கு இருக்கிறாங்க, அடித்து பிடுங்குறானுங்கன்ட்ட காசேன்னு சொல்கிறதுக்கே அது ஒரு கூடுதல் தகவல். ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் புரிஞ்சுக்கணும். நான் ஓய்வு பெற்ற அப்படிங்கிற இடத்துல அதை நான் ரொம்ப உணர்றேன். ஏன்னா நாங்கள்லாம் ஓய்வு பெறுவதற்கு முன்னால் 2 மாதத்துக்கு முன்னாடி கிளாஸ் எடுப்பாங்க, ஒரு 2 நாள் கிளாஸ். எப்படிலாம் நீங்கள் வந்து பணத்தை இது பண்ணணும். அதில் ஒரு செஷன் எக்காரணத்தை மட்டும் பிள்ளைகளுக்கு சொத்தையோ இதையோ மொத்தமாக எழுதி கொடுத்து விடாதீர்கள், செய்யுங்க, உங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு செய்யுங்கள், அவர்களுக்கு உதவுங்கள், அவருக்கு பக்கபலமாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்க 10 லட்சத்தை அவனுக்கு வேலை கொடுத்தா 10 லட்சம் கொடுத்தா கிடைச்சிரும்னு சொல்லி அதை எழுதி கொடுத்தா வேலையை வாங்கிட்டு அவன் வேலையை காட்டு போயிடுவான், நமக்கு சாப்பாடுக்கு. இது ஒரு வகுப்பாகவே ஓய்வு பெறுவதற்கு முன்னால் எடுப்பாங்க. அதில் பல உண்மைகள் இருக்கிறது, பல சாட்சியங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் போகிற போக்கிலே வாசிப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நான் பார்க்குறேன். இந்த கீரை ஆயுதல் நல்ல சொல்லு, கீரை ஆயுதலும் மனசு ஆயுதலும் என்ன வந்து பாருங்க, கீரை கிள்றது ஒன்று, ஆயுதல் ஒன்று. ஆய்தல் என்பது ஆய்வு என்கிற சொல்லின்றைய அல்லீர் பெற்ற தொழிற்பெயர் தான். ஆய்தல் என்பது ஆய்வு தான். அது நம்ம தமிழ் மரபில் கீரை ஆய்வதற்கு, கீரையை கிள்றதுக்கு ஆய்தல் என்கிற ஒரு ஆராய்ச்சி சொல்ல வச்சுருக்கான் பாருங்க. அப்போ கிள்றதுக்கும் ஆயுதத்துக்கும் என்ன வித்தியாசம்? கிள்ளுவது அப்படியே கிள்ளி போடுறது, ஆய்தல் என்பது அதில் மோசமானது, பட்டு போனது, பூச்சி பிடிச்சது, இவற்றையெல்லாம் ஆராய்ந்து தவிர்த்தெடுக்கிறது. ஆய்தல் என்பது இப்போ அதுபோல் மனசை ஆய்ந்திட வேண்டும் என்று இவர் வந்து குறிப்பிடுறார். அப்போ ஒன்று பேசுகிறார். மனம் இப்போ ஒரு விஷயம் பேசுகிறாரு, அறிவு உணர்ச்சி, அறிவு உணர்ச்சிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அறிவு உணர்ச்சிங்கிறப்ப அறிவுக்கு ஒரு பெரிய பில்டிங் பங்களா மாதிரி இருக்குது, அது மூளை. உணர்ச்சி மூளையிலிருந்து தான் வருது. இருந்த போதிலும் ரெண்டையும் பிரிக்கணுன்றப்ப நம்மளால என்ன பண்ணுறான், மூளைன்னு அறிவுக்கு இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணுமேன்னு சொல்லிட்டு மனம்னு சொல்லிட்டான். இவருக்கு அழகாக குறிப்பிட்றாரு, மனம் என்பது உருவமற்ற ஒரு உறுப்புத்தான் என்பதை உறுதி செய்யணும்னு அழகாக சொல்லிட்டார் அவர்.
மனம் என்பது உறுதியற்ற உறுப்பு தானா? ஆனால் ரொம்ப நாளைக்கு உருவமற்ற அருவத்தை வச்சு பேச முடியாதுல்ல. அதுக்கு மனம்னா அதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அதுக்கு பிரெயின் இருக்க மாதிரி நம்மளால நெஞ்சின்னு வச்சான், இதயம்னு வச்சான். அதுக்கு உடனே இதயத்திற்கும் சிந்தனை செயல்பாட்டுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்பதாக என் அறிவுக்கு தெரியுது. மூளை தான் அதற்கு. ஆனால் அந்த மூளைக்கும் இரத்தத்தை தருகிற அந்த இதயம்ங்கிறத, அதனால தான் தன்னெஞ்சறிவது என்ன நெஞ்சை சொல்கிறான். அப்போ இது நம்ம வைக்கல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவனே சொல்லுகிறான், தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சொல்லும். நெஞ்சு எங்கே சுடும்? மூளை சுட்டா தான், நெஞ்சு சுடாது. ஆனால் நெஞ்சை உணர்ச்சிகளின் இடமாக மாற்றுகிறான். இப்போ இதை பார்க்கிற போது ஒரு மனிதனுக்கு பல்வேறு நிலைகளில் இன்ட்யூஷனாக வருகிற விஷயம். ஏன்னா மூளை அறிவு சார்ந்தது, மனம் உணர்ச்சி சார்ந்தது. ஜேகே என்ன சொல்கிறாருன்னா, மனம் என்பது கடந்த கால நினைவுகளையும் கடந்த கால சங்கடங்களையும் கடந்த கால துரோகங்களையும் வச்சுக்கிட்டே இருக்கின்றார். மனசு ஒரு பக்கம் அதை வச்சுக்கிட்டே இருக்கின்றார். ஏனென்றால் அறிவு தான் அதை கட்டுப்படுது. இந்த எமோஷனில் அப்படியே பொங்குவான், கோபப்படுவான், இல்லை அழுவான். அப்படியே மனசு அறிவு தான் சொல்லணும், டேய் டேய் ரொம்ப வேணாம், அடக்கி வாசி ரொம்ப ஓவரா, அறிவு தான் சொல்லணும். ஏன்னா அறிவு என்பது வேறு தளத்திலும் இந்த எமோஷனல் என்பதும் வேறு தளத்திலும் இயங்குகிறது. மனம் என்பது பழைய சங்கடங்களை துரோகங்களை வச்சுக்கிட்டா மனசுக்குள்ள ஒரு அம்பரா தூணி இருக்குல்ல, அதில் அம்பு இருக்குல்ல, எதிரிகளுக்கு அந்த அம்பரா தூணியில் அம்பு இருக்கும். ஆனால் இந்த மனசு நண்பர்களுக்கும் அம்பரா தூணியில் அம்பை வச்சுக்கிட்டே இருக்கு. எப்போ மாட்டினா நண்பனையும் போட்டுறதுக்கு அங்கே அம்புகள் இருக்கிறது. ஆனால் அறிவுதான் அந்த அம்பை பயன்படுத்தாமல் அவனை காப்பாற்றவோ அல்லது காலம் கடத்தவோ செய்கிறது. அப்போ மனம் அறிவு என்பது ரொம்ப ரொம்ப நுட்பமானது. இப்போ அறிவு மனதை கட்டுப்படுத்தி செயல்பட தொடங்குகிற போது அது புத்திசாலித்தனமாக மாறுகிறது. அதுதான் புத்திசாலித்தனம். இதே புத்திசாலித்தனம் வாழ்க்கை முழுக்க நம்மால் கவனப்படுத்தி கடந்து விட முடியும் என்றால் அதுதான் ஞானம், வேற ஒன்றும் இல்லை. வேற தான் சொல்றாரு, சமகாலத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் நீ சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் கவனத்தை குவித்து அவர்கள் ஆற்றுகிற பணியின் போது ஞானத்தை எளிதாக அவர்களால் கண்டடைந்து விட முடிகிறது என்பதை சொல்லுகிறார். புத்தர் சொல்லுகிற ஒர்க்கிங் மெடிடேஷன் பற்றி சொல்லுகிறார். இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லுகிறார். இப்படி சொல்லிக்கொண்டே அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற போது நம்முடைய வெங்கட் இங்கே கடிகாரத்தை பார்க்கிறார். எனவே நண்பர்களே, மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார். மிகச்சிறப்பான புத்தகம், எல்லோருமே வாசிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, புனைவு இலக்கியங்கள் வாசிப்பது பெரும் சுகம்தான். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை படிப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய திறப்பை உருவாக்கும். இன்னொன்று, டாக்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஸ்பெஷலாக நான் ஒரு பாராட்டணும். நீங்கள் புனைவு இலக்கியத்தையோ நாளைக்கு ஒரு நாவலையோ கவிதை தொகுப்பையோ எழுதிவிடலாம். ஆனால் மருத்துவ தியானம் என்கிற புத்தகம், மருத்துவ முத்தம் தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மருத்துவ தியானம் என்கிற புத்தகத்தை டாக்டர் அவர்களால் தான் எழுத முடியும். டாக்டர் அவர்கள் இது போன்ற கருத்தியல் புத்தகங்களை தொடர்ந்து எழுத வேண்டும். அது நிச்சயமாக பயனளிக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நூல் குறித்து பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புக்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல உரை. அவர் ஒரு விஷயம் சொன்னார், யார் எந்த நூலை பற்றி பேசுறதுன்னு நான் எந்த முடிவும் எடுக்கல. டாக்டர் நடராஜன் தான் சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் மருத்துவ தியானம் நான் பேசிட்டோமானார். அவர் என்ன சொன்னார், இல்லை நீங்கள் பேசுகிறத விட தமிழ் மனவாளம் பேசினா நல்லா இருக்கும்னார். நல்லா தான் இருந்தது. அப்புறம் இவர் நம்ம அசோக் அவரோட சாய்ஸ் அவங்க பேசினா நல்லாயிருக்கும். ஏழர் வரங்க இருங்க, ஏழர்ஸு அடுத்தது அவங்கள கூட போகிறேன்ல, அடுத்தது அவங்க தான் கூப்பிட போகிறேன். அடுத்தது ஏழரசு சார் என்ன சொன்னார், இல்லை என்னோட நூல் அமிர்த சூர்யா பேசணும். இவங்க சொன்னது தான் நான் சொன்னேன். ஏழரசு இவர் பேசும்போது ஒன்று சொன்னார், எழுதுவது கடினம், இந்த நூலை எழுதுவது கடினம், மருத்துவ தியானம் எழுதுவது கடினம், வாசிப்பது கடினம்,
பேசுவது சுலபம்னார். இவ்வளவு கடினமான விஷயத்தை எப்படி சுலபமா பேச முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. மேலதிக தகவல்களோடு இந்த உரையை செழிப்பாக என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னார். மேலதிக தகவல்னா என்ன தகவல்? அவர் 2 கேள்வி கேட்டார். மரம் தன் பழத்தை தின்னுகிறதான்னு கேட்டார். மரம் தன் பழத்தை தின்னுகிறதா? ஆறு அதன் தண்ணீரை குடிக்கிறதா என்று அவர் எழுதல, இவர் சேர்த்துக்கிட்டார். பேசும்போதே அவர் சொன்னார், மேலதிக தகவல்களால் என்னால் பேச முடியும்னு சொன்னார் இல்லையா? அதற்கான சாட்சியமாக தான் இதை கூறுகிறேன். தேர்தல் நேரம் வேறு, கொஞ்சம் தேர்தல் நேரம் டைம் கெடுபிடியெல்லாம் கூட இருக்கலாம். ஆனாலும் இப்படி ஒரு விஷயம் அவர் செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ கூட்டணி, எனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, அவருக்கு ஜாஸ்தியாக கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் அவர் சடக்குன்னு வந்து இங்கே வந்து எலெக்ஷனுக்கு அன்பை தூக்கி எலெக்ஷனில் வச்சார். எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவை அன்பிற்கான எலெக்ஷன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஓட்டு போடுவீங்கன்னு தெரியல. ஏன்னா அன்புன்றது என்ன அப்படின்னா, அதில் எக்காரணத்தை முன்னிட்டும் உண்மையை தேடவே கூடாது. அன்போட கண்டிஷனே அதான். அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் நான் கவனித்தேன் அவர் பேச்சில். அவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், உளவியல் சம்பந்தமாக அவர் எழுதுகிறார். இவர் ஒரு சயின்ஸ் கிராஜுவேட். பார்த்தீங்கன்னா இந்த உரையில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஒரு பக்கம், சைக்கியாட்ரி ஒரு பக்கம். ஏற்கனவே ஒரு கம்பாடிஷன் வந்து இல்லையா, வியட்நாம் ஒரு பக்கம், தமிழ்நாடு ஒரு பக்கம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அடுத்த உரையில் பார்த்தீங்கன்னா சைக்கியாட்ரி ஒரு பக்கம், சயின்ஸ் ஒரு பக்கம். அதுக்கு பிறகு வந்து முடிச்சிட்டார், கரெக்டாக முடிச்சிட்டார். இந்த புத்தகம் எவ்வளோதான் சிறப்பாக பேசினாலும் உங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்தா தான் புரியும். நாங்கள் பேசுறதை விட, நாங்கள் பேசுகிறது என்னன்னா எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, உங்களுக்கு புரிஞ்சிடுன்னா வேறு வழி கிடையாது. அந்த புக்கை வாங்கி தான் படிக்கணும். இது கேட்டுட்டு போகிற கதை கிடையாது. அந்த இடத்துல வந்து தமிழ் அழகாக கொண்டு வந்து முடித்தார். அடுத்தது இன்னொரு விஷயம் சொன்னார், மூளைக்கும் இதயத்துக்குமான பிரச்சனைகள். மூளைக்கும் இதயம், நம்ம இன்னொரு விஷயம், மூளை தான் எல்லா வேலையும் செய்யுது, இதயம் ஒன்றுமே செய்யலைன்னா கூட எந்த அதிர்ச்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மூளை லேப்டாப்னு இருக்குது, அங்கே தானே சென்ட்ரலில் உயிர் இருக்குது இல்லையா? அந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ரிசீவிங் ஏரியான்றதுனால ஹார்ட் அட்டாக் வருது, நம்ம அந்த இடத்துல தான் ரிசீவ் பண்ணணும். மூளையில் ரிசீவ் பண்ணணும்னு வச்சுங்க, சைக்கியாட்ரிஸ்ட் தேவைப்படும். இதயத்தில் ரிசர்ச் பண்ணனா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் இல்லையா? ஆக இந்த 2 விஷயங்கள் அந்த லேப்டாப்ன்ற அந்த ஜோனில் வந்து ஒரு விஷயம் வந்து ரிசீவ் செய்யப்படுது. அடுத்தது என்னன்னா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இந்த கூட்டத்தின் அடுத்த கட்டம் என்னன்னா ஒரு வரலாற்று கட்டம்.